எனது பாசமிகு உடன்பிறப்பு பழங்குடி மக்களின் பாதுகாவலர் மதிப்புக்குரிய ஏகாம்பரம் தோழர் அவர்கள் 3 நிமிடம் வாழ்த்துரை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அதிலும் இணையவராய் இணைந்து பல சண்டை சச்சரவுகளை சந்தித்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் கட்டாயமாக ஒரு குடும்பத்தில் சண்டை இருக்கும். காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்மையாலவே கணவர் மனைவி என்றால் சண்டை இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு என்னை இங்கே இட்டுன்னு போல அப்படின்னு கோச்சிக்கின்னு டைவர்ஸ் கேட்குறவங்க இருக்கிறாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்னை பீச்சுக்கு இட்டுன்னு போகணும் முடியுமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்னை சினிமாவுக்கு இட்டுன்னு போகணும் முடியுமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போகணும் முடியுமா? அவனே நொந்து நூலாகி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் குடும்பத்துக்கு சோற போடுறதுக்கும் அல்லும் பகலும் இரவும் பகலமாக உழைக்கின்ற 2 தரப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே கோர்ட்டில் போய் நின்று இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து சின்ன சின்ன விஷயம் அல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாசல் படியை தாண்ட மாட்டேன். என் வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் நான் கொண்டு போய் மற்றவிட சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை உருவாகிறதே முதல் பிரச்சனையே தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பக்கத்து வீட்டில் சொல்றது, அண்ணி கிட்ட சொல்றது, அத்தை கிட்ட சொல்றது, மாமா கிட்ட சொல்றது. எந்த மாமா அத்தையும் நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. நம்ம உட்காந்து பேசினா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அப்படி வாழறவங்க தான் 20 ஆண்டுகளை கடந்து வாழ முடியும். 20 ஆண்டுகளை கடந்து ஒரு இணையர் வாழ்கிறார்கள் என்றால் அவங்க காலை தொட்டு கும்பிடுறதுல எந்த தவறும் இல்லை. முத்தையெல்லாம் அப்பா நான் 50 ஆண்டுகள் ஆயிட்டா 53 ஆண்டுகள். நம்ம இன்னும் கூடுதலா இன்னும் அவர் கூட 33 ஆண்டு சேர்ந்து வாழற அளவுக்கு ஓடணும். அப்படியாப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து எல்லாருக்கும் விருது தராயா, எங்க பார்த்தாலும் விருது தராயா. இது விருதல்ல. அவர்களுடைய திருமண நாளில் நல்லோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், இணைந்து வாழ்வர்களிடம் நல்வாழ்த்து பெற வேண்டும் என்பதுதான் மரியாதைக்குரிய என்னுடைய எப்பொழுதும் என்னை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிற ராஜானுடைய பணி. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக அமைப்பு என்ன செய்கிறது என்றால் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் நாம் மறந்து கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளை பாதுகாப்போம், அது நமக்கானது. ராணுவ வீரர்களை நாம் முன்னிறுத்தி சொல்லுவோம், அவருடைய உழைப்பை எடுத்து சொல்லுவோம், ஆம் அது நமக்கானது. இன்று வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத எண்ணற்ற இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தகுத்தெறிய வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகளை தேடி தேடி எடுக்க வேண்டும். என்னை போன்ற சாதாரண ஏகாம்பரத்தையும் பட்டை தீர்த்தி பேச வைக்க முடியும் என்றால் அதற்கும் இந்த ராஜானுடைய பொறுப்பு இருக்கிறது. எதை எங்கு எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இது போன்ற நபர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை வாழ்த்தினாலும் அவர் வாழ்த்துவதற்கு எவ்வளவு பெரிய எண்ணம் இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்வோம். மீண்டும் ஒரு முறை கலா விதைகள் விரிச்ச சமூக இயக்கத்திற்கும் ஐயா முத்தையா அவர்களுக்கும் இந்த விருதினை பெற்று வாழ்த்து வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் போய் இன்னும் 100 நபரிடம் சொல்லுங்கள், நீங்கள் இணைந்து வாழ வேண்டும், 50 ஆண்டுகள் முத்தையா குடும்பத்தை போல் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்குரிய நன்றி. வணக்கம்.